சாப்பிடு. நான் ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணேன்னு ஃபீல் பண்ணாத நாளே கிடையாது. நீயும் தர்ஷனும் தான் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஒருவேளை உங்களை பெத்துக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கல்யாண ஏற்பாட்டை கடவுள் செஞ்சிருப்பாரோ? மா, உன்னையே ஏமாத்திக்கிறதுக்காக நீ வேற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்க, அவ்வளோதான். இது அப்பான்னு சொல்லவே அசிங்கமா இருக்கா? அப்ப உயிரை விட்டுரு. நான் கொடுத்த உயிர் தானே, அதை வச்சு தான் அந்த ஆட்டம் போடுற. உயிரை விட்டுரு. ரொம்ப மோசமான ஆள் தாம்மா அப்பா. செத்துருங்கிறாரு, நான் எதுக்குமா சாகணும்? அப்பா மாதிரி மோசமானவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்து அடுத்தவங்களுக்கு இம்சை கொடுக்குறப்போ நான் எதுக்குமா சாகணும்? என்னம்மா இப்படி பண்றாரு? புரியுதுடா. அவரு ஏன் தெரியுமா இப்படி பண்றாரு? நம்மளோட கான்ஃபிடென்ஸை உடைச்சி அடுத்த கட்டத்துக்கு நகர விடாம பண்றது தான் அந்த ஆளோட எண்ணமே. புரியுதா? அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்கவே கூடாது. நீ சாப்பிடு. உங்க அப்பா நம்ம பெரிய குடும்பமாமே, அதனாலதான் உன்னை ஊர்மையை விட்டுட்டு அவன் எதையும் கண்டுக்காம வீட்டுல உட்காந்துருக்கானே. ஆனா கவின் ரொம்ப நல்ல பையன்மா. புரிஞ்சுது தர்ஷினி. அவன் நம்ம வீட்டில் வந்து நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா அவ்வளோ கேவலமா பேசினாரு, அசிங்கமா பேசினாரு. அதெல்லாம் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவனால பிரச்சனை வேணான்னு கிளம்புறேன்னு சொன்னான் பாத்தியா? அதுலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் நல்ல தங்கமான பையன். ஆமா, எங்க அவன்? அங்கதானமா இருந்தான் பிராக்டிஸ் பண்ணும்போது, பார்க்கலையா? நான் கவனிக்கல, பார்க்கல. சாப்பிடு. தர்ஷினி, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா? நீ சொல்லுவ இதை கத்துக்கிறேன் அதை கத்துக்கிறேன்னு என்கிட்ட சொல்லுவ, எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு தான் நான் நேர்ல பார்த்தேன். அப்பா, அவ்வளோ பெருமையா இருந்துச்சு தெரியுமா? நான் உள்ள வந்தப்போ பார்த்தேன், வேற யாரும் தான் நினைச்சேன். நீயும் தெரிஞ்சப்போ அப்படியே பா புல்ல அரிச்சிருச்சு எனக்கு. நீ நல்லா சாதிக்கணும்டி. எப்படிமா சாதிக்கிறது? நம்ம வீடு மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு, அப்பா மாதிரி ஒரு மோசமான மென்டாலிட்டியோடைய மனுஷன், இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படிமா சாதிக்கிறது? இவ்வளோ பேசுறியே, நீ என்னம்மா சாதிச்ச சொல்லு. இத பாரு, என்னோடலாம் கம்பேர் பண்ணாத, சரியா? நான் கம்பேர் பண்ணலமா. உன்ன மாதிரி இனி என்னால் அடங்கியிருக்க முடியாது. எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாரு தெரியுமாமா? இவ்வளோ ப்ரெஷரை வச்சுட்டு எப்படிமா அச்சீவ் பண்ண முடியும்? ஸ்போர்ட்ஸுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லைம்மா, மென்டல் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக வேணும். நம்ம வீட்டில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது நான் எப்படிமா கான்சென்ட்ரேட் பண்ணி ஃப்ரீயாக இருக்க முடியும்? இதை பாரு தர்ஷினி, வாழ்க்கையில நம்மளை விட எவ்வளவோ கீழ் மட்டத்திலிருந்து வந்து சாதிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, படிக்கிறல்ல? எஸ்மா, யூஆர் ரைட். வேற எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இந்த ஸ்கூல்லேயே இருக்காங்க. மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்ன்னு எல்லா பசங்களும் இங்கே படிக்கிறாங்க. அவங்களாம் நிறைய அச்சீவ் பண்ணுறாங்க. எப்படி? அவங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட்டால். பணம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைம்மா, அவங்க பேரண்ட்ஸு அவங்களுக்கு மனப்பூர்வமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அது போதும்ல. உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. ஏன்னா உன்னோட டேலண்ட்டையும் நீ ஒளிஞ்சுதான் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் வேணான்னு தூக்கி போட்டு போயிட முடியுமா? ஆனா உனக்காக தாம்மா யோசிக்கிறேன். தர்ஷினி, வாழ்க்கையில நான் எவ்வளவோ தாண்டி வந்திருக்கேன். இது வரைக்கும் யார்கிட்டயும் போய் இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது தெரியுமா? ஏன்னா கொடுக்குற இடத்துல யாரோ இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு புரியுது. இது பாரு, நமக்கு வேண்டியதை நாம தான் போய் தேடி எடுத்துக்கணும். நான் என்னோட பயணத்துல பாதிக்கு மேல கடந்து நிக்கிறேன். இப்ப கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, சாதிக்கணும் அப்படின்னு. நீ ஒரு குழந்தைடி, வாழ்க்கையோட தொடக்கத்துல நிக்கிற. ஆரம்பத்திலேயே நீ போய் அடிச்சு ஆடணும்.
அதுக்காக நான் என்ன செய்யணுமோ அதுக்கு தயாரா இருக்கேன்டி. உடல் வலி மனவலி எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருக்கேன். பிரசவத்துல நீ கொடுத்தல்ல, அதை விட வலியா? அந்த வலிதான் பெரிய வலி. அதையே நான் எவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன்னு தெரியுமா? அந்த வலியில நான் ஏன் ஏத்துக்கிட்டேன்னு தெரியுமா? என்னோட குழந்தை இந்த உலகத்துக்கு வரணும். அந்த வலியை பொறுத்துக்க முடியாம தாய் கத்துனா கூட அந்த குழந்தை சங்கடப்பட்டுற கூடாது. என் குழந்தை அவ வந்து சாதிக்கணும். அந்த வலியெல்லாம் நான் சந்தோஷமா தாண்டி ஏத்துக்கிட்டேன். தர்ஷினி, இத பாரு, நீ எதை பத்தியும் யோசிக்காம உன்னோட கோல், உன்னோட இலக்கு எதுவோ அதை மட்டும் நினைச்சு போய்கிட்டே இரு. அக்கம் பக்கம் பார்க்காத. உன்னோட பயணம் தடைப்பட்டுரும். அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்க நீ நிக்காத, போய்கிட்டே இரு. உன்னோட வெற்றிக்கு என்னால உதவ முடியும். இதெல்லாம் என்னோட தோல்வியில இருந்து நான் கத்துக்கிட்டது. என் பொண்ணு, நீ சாதிப்படி. I'm going to be so proud of you. உன் கூட நான் எப்பவுமே நிப்பேன். உன் கூடவே இருப்பேன் தர்ஷினி. உனக்காக நான் இருப்பேன். மா, ஐ லவ் யூ மா. வா, வாடி செல்லம். I'm so proud of you தர்ஷினி. நான் உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டி, சரியா? இந்த சாப்பிடு. கோச் சொன்னார்ல, இன்னும் 2 மாசத்துல டோர்னமெண்ட் வருதுன்னு, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. இந்தா. இல்லம்மா, போதும். பிராக்டிஸ் இருக்குல்ல, நிறைய சாப்பிட்டா பண்ண முடியாது. சரிதான். மா, நான் ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால படிப்பை விட்டுற மாட்டேம்மா. இது வரைக்கும் நான் தான் டாப்பர். இன்னைக்கு கூட வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருந்தது. ஆனாலும் காலைல டெஸ்ட்ல நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேம்மா. அம்மாக்கு தெரியும் நீ படிப்புலயும் சரி ஸ்போர்ட்ஸ்லயும் சரி நீ அச்சீவரா இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ, தெரியுமா? சொல்லிக்க மாட்டேன். எனக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும். சொல்லுங்க சார், எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உங்கள் 40% ஷேர் நாளைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது இல்லை? வந்து தானே ஆகணும். எத்தனை நாளைக்கு இழுத்தடிக்க முடியும்? முடிவு வரணும். இந்த வீட்டில் பேசிட்டு திரியாளுகளை பொம்பளைய அவளுகளை பூரா ரவுண்டு கட்டணும். அப்போ தான் அவளுக்கு பாடையை கட்டணும். நிறைய வேலை கிடக்கு சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புயலுக்கு பின்னாடி வரப்போகிற அமைதி. நான் சொல்கிறது புயலுக்கு முன்னாடி. புயலா? அதே எப்போ வரப்போகுது? நாளைக்கு வரும். என்னப்பா அவர் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கும் நக்கல் பண்ணிட்டு இருக்காரா? ஏன் சார்? உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுகிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இல்லை உங்கள் தம்பிகளாவது படிச்சிருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் தான் தனியாக கோர்ஸ் போய் படிச்சுட்டு வரணும் போல இருக்கு. ஆனாலும் அதை கேட்குற பொறுமையும் உங்களுக்கு இல்லை. சரி சார், சொல்லுங்க சார். எனக்கு வந்த தகவல் படி நாளைக்குள்ளே உங்கள் சொத்து ரிஜிஸ்டர் ஆகணும். இல்லைன்னா அந்த 40% உங்கள் கையை விட்டு போயிடும்னு தோணுது. என்ன இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் அவசரமாகவே பேசிட்டு இருக்கான்? யோ, சொத்து எங்களுக்கு தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரி சார், அதான் தம்பி சொல்லிட்டாரு, அவரே வாங்கி கொடுத்துருவாரு. நீங்கள் கிளம்புங்க. வாண்ணே, போங்க சார். இருங்க சார், உங்களுக்கு முனிமூக்கில் கோவம் வந்துடும் எல்லாத்துக்கும். கதிரை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார். பின்ன என்ன சார்? ஏய் கதிரே, சார்ட்ட ஏன் கோவப்பட்டு இருக்க? அவர் படித்தவருப்பா, அவர்கிட்டலாம் கோவப்படாத. நீ வாட்டில் ஒரு பக்கம் கோவப்பட, அவர் ஒரு பக்கம் கோவிச்சுட்டு போயிட்டாருன்னா காரியம் கெட்டு போயிடாதா? அந்த டபுள் எம்ஏ படித்தவருக்கால நம்ம வீட்டில் அவளெல்லாம் சமாளிக்கணும்னா சார் மாதிரி ஒரு படித்தாள் நம்ம பக்கத்தில் இருக்கணும். புரியுதா? கோவப்படாத, உட்காரு. ஏடா உட்காருங்கிறல்ல, உட்காரப்பா. சாரி சார், சொல்லுங்கள் சார், என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். சொத்து விஷயம் நாளைக்கு முடிவுக்கு வரும்னு சொன்னான்ல. ஆனால் அது உங்கள் பக்கம்தான் வரும்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்
அந்த கிழவி தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சுல்ல. அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியல சார். நாளைக்கு பார்க்கலாம். இந்த ரிசல்ட் யார் பக்கம்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். யார் பக்கம் இருக்கான்? ஒன்று குணசேகரம் பக்கம் இருக்கணும், இல்லை அந்த ஜனனி பக்கம் இருக்கணும். ஜனனி பக்கம் இருந்துருமா? இங்கே பாருங்க சார், சொத்து மட்டும் அந்த ஜனனிக்கு போச்சுன்னு வைங்க, நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் சார். என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். என் வீட்டு கிழவி கடத்தாங்க எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடப்பாள. எனக்கு வர்ற வேகாலத்துக்கு அவன் மண்டையை பொழந்து மோட்சத்துக்கு அனுப்பிடுவேன் சார். நீங்கள் எனக்கு பயங்காட்டினாலும் சரி, எச்சரித்தாலும் சரி, நாளைக்கு வரப்போகிற ரிசல்ட் என் பக்கம் தான், மனசில் வச்சுக்கோங்க. ஏய் ஐசுவா அது? ஐஷு தான். அண்ணே வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏய் ஐசு, ஐஷு வா ஏறிக்குமா போலாம். இல்ல பெரியம்மா, பக்கத்துல வந்துட்டேன்ல. ஏய் வா ஏறு போலாம். வா, ஐஷு. பரவாயில்ல பெரியம்மா, கிட்ட தானே இருக்கு. ஐயோ சரி இரு. அண்ணா இந்தாங்க கிளம்புங்க. சரி வா. சரி வா, நீங்க ஆட்டோல போயிருக்கலாம்ல. வீடு இங்கன்னு தானே இருக்கு. வா எல்லாரும் ஒன்னாவே நடந்து போயிடலாம். சரி. என்ன, நாம எல்லாரும் ஒண்ணா போயிடலாம். இப்படி காலார நடந்து போனா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆச்சுல்ல. ஐசு பேக் வேணா கூட இல்ல நான் பெரியம்மா, வச்சுக்கிறேன். பரவாயில்ல நானே எடுத்துட்டு வரேன். குடுடா. பரவாயில்ல பெரியம்மா, நானே எடுத்துட்டு வரேன். ஐஷு பரவாயில்ல குடு. பரவாயில்ல. ஏன் ஐஷு, இனிமே டெய்லி நடந்தா வர பிளானா? இல்ல, ஸ்கூல் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, நடந்தெல்லாம் வர முடியாது. டெய்லி பஸ் வருது. நாம ஸ்ட்ரீட் எண்டுக்கு போய் ரைட் கட் பண்ணா 4வது தெருவில் ஸ்டாப்பிங் இருக்கு. அதுல ஏறினா ஸ்கூல் வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு டிக்கெட்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ அதுலேயே போயிட்டு வந்துடுவேன். ஐஸ்வர்யா கண்ணு, நான் வேணா ஒரு ஆட்டோ ஃபிக்ஸ் பண்ணி தரட்டுமா? வேண்டாம் பெரியம்மா. இல்லடா, அவரோட காசுல இல்ல, பெரியம்மா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன், அதுல ஏற்பாடு பண்ணி தரேன். இல்ல பெரியம்மா, வேண்டாம். வேணாங்கிறா. பெரியம்மா, அப்பா என்ன படிச்சிருக்காரு? இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன். 8th வரைக்கும் போனதா அப்பதான் சொல்லிருக்காங்க. அவங்களோட சூழல் வேற ஐஸ்வர்யா. புரியுது. அவங்க மேல தப்பு சொல்றதுக்காக கேட்கல. அவர் படிச்ச படிப்புக்கு, அவருக்கு இருக்க அனுபவத்துக்கும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க? அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம எனக்கு என்ன வேணுமோ அதை நானே செஞ்சுக்க போறேன். பஸ்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா. ஒரு வயசான பாட்டி அவங்க பேரனை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. ஒரு அங்கிள் எனக்கு வழி சொன்னாங்க. நிறைய புது மனுஷங்களை மீட் பண்ணேன். இப்ப பாருங்க, வெயில நடந்து வந்தா நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். இந்த மாதிரி சிம்பிளா வாழ்றதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு பெரியம்மா. உங்களை எல்லாம் பெத்ததுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அம்மா, அவசரப்பட்டு எல்லா பெருமையும் இப்பவே கொட்டிடாத. இது வெறும் பிகினிங் தான். இன்னும் பெருமைப்பட வேண்டியது நிறைய இருக்கு. என்ன ஐசு? அப்ப எனக்கு கண்ணு. இந்த தாரா, ஸ்கூல் எப்படி சமாளிச்ச? எல்லாரையும் ரோல் நம்பர் கேட்டுட்டு இருந்தாங்கம்மா. அப்ப என் ரோல் நம்பரும் வந்துச்சு. என்ன மிஸ் கூப்பிட்டாங்க, போய் நின்னு
ஆ, உங்க அப்பா எங்கன்னு கேட்டாங்க. ஆ. உடனே கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டேன் மேம். ஐயோ ஏன்டா உங்க மிஸ் அடிப்பாங்கன்னு பயந்துட்டியோ? நானாவது பயப்படுறதாவது அதெல்லாம் இல்ல பெரியம்மா. ஆ, அழுதுகிட்டே ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா நீங்க என்ன பார்க்காதீங்க, உங்களை பார்த்தாலே சிரிப்பு வருது. பெரியம்மா நீங்க தான் என் மிஸ். ஏய் என்ன பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்காடி. ஐயோ இருமா, நான் உன்னையே தாண்டுவேன் பெர்ஃபார்மன்ஸ்ல. கொஞ்சம் பாக்குறியா? ஆ சரி சரி சரி. பெரியம்மா இப்ப நீங்க தான் மிஸ், கேளுங்க. ஆ, சரி என்ன கேட்கணும்? உங்க அம்மா அப்பா எங்கன்னு கேளுங்க. ஆ, உங்க அப்பா அம்மா எங்கம்மா? மேம் எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல மேம். ஐயோ என்னாச்சு உங்க அப்பாவுக்கு? அவர் சாதாரண ஆள் இல்ல. ஆமா ஆமா, அவர் சாதாரண ஆள் இல்ல, ஸ்பெஷல் சாதாவான ஆளு. ஏய் இருடி, பிள்ளைய பேச விடுறி. அம்மா இருமா. சரி சரி. ம். ஆ, நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றேனோ, கிளாஸ்ல ஒரு ப்ராப்ளம்னா நின்னு பேசுறேனோ, ம். அதே மாதிரி தான் மேம் எங்க அப்பாவும். ஐயையோ. எங்க அப்பா அநியாயத்தை கண்டா பொங்கிருவார் மேம். ஆ கிளிப்பாரு. அன்னைக்கு ரோட்ல 4 பேர் நின்று வம்பிழுத்து இருக்காங்க. அவங்கள போய் தட்டி கேட்டதுக்கு அவங்கெல்லாம் அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சு கையை உடைச்சு விட்டாங்க மேம். ஐயையோ ஆத்தாடி, என்னம்மா சொல்ற? ஆமா மேம். அப்புறம் உங்க அப்பாவுக்கு என்னாச்சுடா? நேற்று ஈவினிங்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்படியும் நீங்க சொன்னீங்கன்னு நான் போய் லெட்டர் கேட்டேன் மேம். பட் கை உடைஞ்சதுனால அவரால் சைன் பண்ண முடியல மேம். ஆ, சரிடா கண்ணு, உங்க அப்பாவுக்கு தான் அடிபட்டுருச்சு. உங்க அம்மா எங்க? மேம் என்ன மேம் இப்படி கேக்குறீங்க? எங்க அப்பாவை யார் மேம் பாத்துக்கிறது? அம்மா தான் கூட இருக்காங்க. ஆத்தாடி, நான் ஏண்டி அந்தால போய் பார்க்கணும்? ஐயே இவ ஒருத்தி இருடி. அம்மா தப்சா தாமா. தப்சானாலும் அதுக்காண்டி கூட நான் அவங்க கூடலாம் இருக்க மாட்டேன். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அன்னைக்கு நான் கேக் வெட்டி தீபாவளியே கொண்டாடுவேன். நான் ஏண்டி அந்தால போய் பார்க்கணும்? அம்மா தப்சா தாமா. டப்ஸானாலும் அதுக்காண்டி கூட நான் அவங்க கூடலாம் இருக்க மாட்டேன். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அன்னைக்கு நான் கேக் வெட்டி தீபாவளியே கொண்டாடுவேன். அம்மா நீ எப்படி வேணா இரு, இதை தான் நான் என் மேம் கிட்ட சொன்னேன். நீ சொன்னதை கேட்டு டீச்சர் என்ன சொன்னாங்க? அப்பா அம்மா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீ ஸ்கூலுக்கு வந்திருக்கியே, ஸ்டூடெண்ட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு யூ ஆர் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எல்லார்கிட்டயும் சொல்லி கை தட்ட சொன்னாங்க. அம்மா, சிரிக்காதம்மா. இவ எல்லாரையும் ஆனா தாண்டுவா பாருங்கக்கா, என் பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளை. வாடிங்க. ஐயோ என் தங்க பிள்ளை. இங்க வாடி. பாத்தீங்களாக்கா, என் பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளை. இத போய் பொய் சொல்ல வச்சுட்டானே அந்த பாவி. நல்லா இருப்பானா அவன்? அப்ப இப்படி இருந்தா பிள்ளை அது பின்ன என்னடி செய்யும்? அத போய் குத்தம் சொல்ற? ஆனா ஒண்ணு சொல்றேன்க்கா, இந்த பிள்ளை வாயிலேருந்தே வந்துருச்சு. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு வாங்க. இவ சொன்னது நடக்கதான் போகுது. ஏது உன் புருஷன் அநியாயத்தை கண்டு பொங்குறத? அக்கா, அவன் பொங்கி எதுக்கு எழுவான்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் இல்லை. எவனாவது அவன் கை காலை உடச்சி படுக்க வைக்க தான் போறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களை பேசினது அவளை பேசினது அதெல்லாம் நான் மறக்க மாட்டேனே. நீங்க கூட மறந்துடுவீங்க. காலையில கையை முறுக்குனதை பார்த்தீங்களே, முறுக்குன கை, பேசின வாய் எல்லாம் நல்லா அடி வாங்கி பேச்சு மூச்சு இல்லாம கடக்க தான் போறான். பார்த்துக்கிட்டே இருங்களேன். ஏ அன்னைக்கு உங்களை இவளை எல்லாரையும் கூட்டு போய் ஆஸ்பத்திரியில கேக் வெட்ட தான் போறேன். பாருங்களேன், மைனர் கணக்கா கலர் கலரா வேட்டியை போட்டு சுத்திட்டா வாழ்க்கையை வாழ்ந்துட்டுதான் அர்த்தமா? எவன் அவன் கை காலை உடைக்கிறானோ அவனுக்கு நான் கோவில் கட்டுவேன். பார்த்துக்கிட்டே இருங்களேன். யாருக்கு சித்தி கோயில் கட்ட போறீங்க? நான் எப்படி பார்த்தா இந்த குடும்பத்துல குப்பை கொட்டுறதுக்கு நாங்க 4 பேரும் பெரிய பெரிய சிலையா வச்சு எங்களுக்கே கோயில் கட்டிக்கணும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த ஐடியாவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு செய்ய போறேன். உன் அப்பனுக்கும் சித்தப்பனுங்களுக்கும் ஒரு கல்வெட்டு வைக்க போறேன். 4 வராது, சக்தியை விட்டுருவோம். மீதி 3 மூஞ்சிய பதிச்சு அது கீழே அதுங்க பேரை கொட்டு எழுத்துல பதிச்சு கீழே அதுங்க பண்ண கேவலத்தெல்லாம் போட்டு குறிப்பு, இதை பார்ப்பவர்கள் காரி உமிழ்ந்து விட்டு போகவும் அப்படின்னு போட்டு ஒரு கல்வெட்டு கல்லு வைக்க தான் போறேன். பார்த்துக்கிட்டே இருங்களேன். என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க? நான் நிஜமா தான் சொல்றேன்.
எப்படி வாழணுங்கிறதுக்கு கல்வெட்டு பதிச்சாங்களே, எப்படி வாழவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுங்களுக்கு ஒரு கல்வெட்டு நான் பதிக்க தான் போறேன், பாத்துக்கிட்டே இருங்க. ஏய், அதையும் அவரு பெருமையா தாண்டி நினைச்சுக்கிறாரு. உன் பெரிய மாமாட்ட போய் இந்த ஐடியாவை சொல்லிவிடாத. ஐடியா நல்லா இருக்கே, உடனே நீ செதுக்க ஆரம்பி, நான் ஸ்பான்சர் பண்றேன் பாரு. ஐயோ 4 பேரு எச்சிய காரி துப்புனாலும் அந்த எச்சி தான் மேலதான் விழுகணும்னு நினைக்கிற ஆள் அந்த ஆளு. கரெக்ட் தான்க்கா.